வணக்கம் மைடிய நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவல் ஜேகே. இன்னைக்கு நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில டிரைவிங் vlog டியூட்டோரியல் சீரிஸ் 15 பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 14 சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்றேன், கண்டிப்பா நீங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. இன்னையோட வீடியோ எதை பத்தினா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ தான் இது. மழை வரும்போது எப்படி ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா வைப்பர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிரைவ் பண்ணணும்ன்றதான் கத்துக்க போறோம். ஸோ மழை வந்துட்டு இருக்கு, நம்ம மழை வரும்போதே தான் நம்மளோட டிரைவிங் டியூட்டோரியலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வைப்பர்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். பாப்போமா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல உங்களுக்கு லிவர்ஸ் தெரியுதா? இந்த ரைட் சைடு லிவர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டருக்காக, இந்த லெஃப்ட் சைடு லிவர் தான் நம்மளுக்கு வைப்பர். ஸோ இது நம்ம மேல தூக்கணும் போது ஜஸ்ட் ஒரு வைப், அவ்வளவுதான். ஏதாச்சும் டஸ்ட் இருக்கு, தண்ணி இருக்குன்னா ஒரு வைப்போட ஸ்டாப் ஆயிடும். இதுக்கு 3 லெவல்ஸ் இருக்கு வைப்பர்ஸ் யூஸ் பண்றதுக்கு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரே ஒரு சின்ன ஒரு கீழே ஒரு புல் டவுன் கொடுத்தீங்கன்னா நார்மல் ஃபேஸுக்கான ஒரு வைப்பர் மோட் அது. அதோட இன்னும் கீழே இறக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட், அதோட கீழே இறக்கும் போது தேர்ட் ஸ்டேஜ் ஃபாஸ்டா வந்துடும். இவ்வளவுதான் வைப்பரை பொறுத்த வரைக்கும், ரொம்பவே ஈஸி. இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா திருப்பியும் மேல, அதாவது 3 படி கீழே இறங்கணும் இல்லையா, அதே மாதிரி 3 படி மேல போய் அதை ஸ்டாப் பண்ணிடணும், அவ்வளவுதான். சோ இந்த நாப்ல இருக்கிற எண்டு பாத்தீங்கன்னா இது பேக் மிரரோட வைப்பர். இதை ஜஸ்ட் நம்ம ஒரு ரொட்டேட் கொடுத்தா போதும், பேக் மிரர் நம்மளுக்கு கிளீன் ஆயிடும் வைப்பர். சோ இதுதான் பாத்தீங்கன்னா வைப்பரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ வைப்பர் நார்மல், பேசிக், லெவல் 1, 2, 3, அதே மாதிரி பேக் மிரரோட வைப்பர். ஸோ இப்போ மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல நம்ம என்ன மோட் வைப்பர் யூஸ் பண்ணலாம்னா, ரொம்ப உங்களுக்கு மழை வரலன்னா நீங்க அப்படியே போகலாம். ரொம்ப மழை வருதுன்னா மட்டும் உங்களுக்கான வைப்பர் ஜஸ்ட் நான் இப்போ ஒரு நார்மல் வைப் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா கொஞ்சம் மழை வருது, நார்மல் வைப்பர் யூஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ கிளம்ப போறோம். கிளம்பலாமா, வாங்க. ஸோ நம்ம மழையில தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். மழை ரொம்ப ஃபாஸ்டா வரல, மீடியமா தான் இருக்கு. அதனால ஒன்ஸ் நம்ம வைப்பர் யூஸ் பண்ணினா போதும், அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு, அப்படி யூஸ் பண்ணியாச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப மழை வந்தா மட்டும்தான் நீங்க அந்த லெவல் ஆஃப் வைப்பரை நீங்க இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம மீடியமா இருக்கிற ஒரு வைப்பர் மோடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப மழை வருது அப்படின்னா தாராளமா நம்ம என்ன பண்ணலாம், ஹசார்ட் லைட்டை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கிங் லைட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹசார்ட் லைட் யூஸ் பண்ணி நம்ம போகலாம். ஏன்னா மழை வந்தா ஆப்போசிட் வெஹிக்கல்ஸ்க்குமே நம்மளோட வண்டியோட மூவ்மெண்ட் தெரியாது. அதனால லைட் ப்ளூம் பண்ணி இருந்துச்சுன்னா நம்மளோட சேஃப்டி அது. ஸோ மழை வருது அப்படின்னா வைப்பர்ஸ் ரொம்ப மழை வந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நார்மல் ஒரு வைப் கொடுத்து யூஸ் பண்ணா. இப்போ பாத்தீங்கன்னா மழை ரொம்ப ஜாஸ்தியா வருது. இப்போ லெவல் ஆஃப் வைப்பர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் லெவல்ல கொடுத்துருக்கேன் நான், ஏன்னா மழை ரொம்ப ஃபாஸ்டா வருது. ஸோ ஆல்ரெடி ஈவினிங் டைம்ன்றதுனால நம்ம கார்ல லைட் ப்ளூம் ஆயிட்டு தான் இருக்கு. அப்படியே நம்ம ட்ரைவ் பண்ணிடலாம். மழை ரொம்ப அதிகமா வருது. ஸ்லோவா போங்க, மழை டைம்ல அர்ஜென்சியே தேவையில்லை. ஏன்னா நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே பேசிக்கலா பிகினர்ஸ் பொறுத்து தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி நிற்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் பண்ணியாச்சு. ஸ்பீட் பிரேக்கரில் லைட்டாக அப்படி ஏறி இறங்கி இம்மீடியட்டாக ஒரு ரைட் கர்வ் கொடுத்துக்கோங்க. மழை டைம்ல நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி, அங்கங்க நிற்கிற தண்ணி தான். புது ரோடா ஓட்டுறீங்க அப்படின்னா அதையுமே பார்த்து ஓட்டணும். அப்பாடா, சூப்பரா சில்லான ஈவினிங்ல சில் மழையில நம்மளோட சீரீஸ் 15 இருந்துச்சு இல்லையா.
ஸோ மோஸ்ட்லி மழைனாலே நிறைய பேர் வண்டி எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க, ஐயோ மழை இருக்கு நான் வந்து வண்டி எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து பயமா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மழை அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பேரியர் கிடையாது. வண்டி டிரைவ் பண்றதுக்கு ஈஸியா நம்மளால ஓட்ட முடியும். நீங்க நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தட்ஸ், அந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஓட்டி பாருங்க. நம்மளோட ஹசார்ட் லைட் போட்டுக்கோங்க ரொம்ப மழை வந்துச்சுன்னா. அதே மாதிரி லெவல் ஆஃப் வைப்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வைப்பர்ல இருந்து லெவல் 1, 2, 3 யூஸ் பண்ணிக்கோங்க. பேக் சைட் மிரரோட வைப்பருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ரியர் மிரர் பார்க்கணும் இல்லையா, அங்க ரொம்ப தண்ணி இருக்குன்னா நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அந்த வைப்பருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு மழையிலுமே நம்மளால வந்து ஈஸியா மழையில பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு நம்மளால வந்து வண்டி ஓட்ட முடியும், சம்மர்ல ஓட்டுறத விட. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் தட்டி விடுங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். until then தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK.